கல்யாணம் நின்னதை விட என்னை சுற்றி இருந்தவங்க அதை பற்றியே பேசினது தான் ஹர்ட் ஆச்சு. 26 வருஷத்தில் நான் ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் அதுதான். எனக்கு அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியல. ஐ வெண்ட் இன்டு டிப்ரெஷன். ஹலோ அர்ஜுன், கேள்விப்பட்டேன் இந்த கல்யாணம் நின்னு போயிடுச்சாமே. நீ ஒன்னும் worry பண்ணிக்காதடா. நம்ம ரிலேஷன்லயே நல்ல Shut up! சாரி சார், நான் தான் அர்ஜுனுக்கு எப்போவுமே கல்யாணம் நடக்காதுன்னு கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பேன். நிஜமாக இந்த மாதிரி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐ வில் சோ கில்ட்டி. ஒரே தடவை அர்ஜுனை நேரில் மீட் பண்ணி சாரி சொல்லுமா. அவங்கள வெளியே போக சொல்லுங்க. ஏய் அர்ஜுன், நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு. அர்ஜுன், வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படியா பேசுவ? ஆமா, நல்லதுடா. கல்யாணம் நின்னு போனது ரொம்ப நல்லது. உனக்கு இல்ல அந்த பொண்ணுக்கு. உன்னால இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியலையே. லைஃப்ல இந்த மாதிரி இன்னும் 1000 பிரச்சனை வரும். அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவ? ஆமா, என்னால எதுவும் முடியாது. என்ன அப்படிதான் வளர்த்தீங்க. இதுக்கப்புறம் இந்த பொண்ணு போட்டோ கல்யாணம் வந்து பேசி பாருங்க, அவ்வளவுதான். வசந்தி, நான் இப்பதான் ஹாஸ்பிட்டல் வந்தேன். நீ அமைதியா இரு. அவன் இங்கே தான் இருக்கான். நான் பேசிட்டு கூப்பிடுறேன். இத்தனை வருஷத்துல உங்க அம்மாவை இவ்வளோ அழுது நான் பார்த்ததே இல்லை. 8 வயசுல என் பையன் யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறான், என்ன பண்ணலான்னு இதே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தவ இன்னைக்கு என்னடானா என் பையன் நிறைய பேசிட்டான்னு அழுதுட்டு இருக்கா. சரி, உடனே மறக்க முடியாது. ஆனா அதே நினைச்சு ஃபீல் பண்ணாம இருக்கலாமே. ஜஸ்ட் 2 months தானே ஆச்சு, ஏன் நீ இவ்வளோ ஃபீல் பண்ணு ரொம்ப ஈஸியாக சொல்கிறாங்க டாக்டர். 2 வருஷமோ 2 மாசமோ 2 நாளோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உண்மையாக தானே இருந்தேன் டாக்டர். விடுங்க, இந்த பெயின் எனக்கு மட்டும்தான் புரியும். அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். அப்பா, லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட ஓப்பனா பேசியிருக்கேன். இது பாரு அர்ஜுன், இது எல்லாமே டெம்பரரி தான். இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு இதெல்லாம் நீ மறந்து தான் ஆகணும். இல்லை தானே அது ஒன்று விட்டு போயிடும். ஜஸ்ட் கீப் யுவர் செல்ஃப் என்கேஜ்ட். நான் தனிமையிலே வாழ்கிறவன் டாக்டர். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. பட் நான் எது பண்ண ட்ரை பண்ணாலும் மறுபடியும் ஜனனி அவளோட பேசினது, பழகினது, கல்யாணம் நின்று போனது, இது மட்டும்தான் மைண்டில் வந்து நிற்குது. மைண்டு ஃபுல்லாக நெகட்டிவாகவே இருக்கு டாக்டர். பாசிட்டிவா இருந்தா நீங்க வந்திருக்க மாட்டியே. ஓகே, நான் இப்போ என்ன சொன்னாலும் உன் காது வரைக்கும் தான் எட்டும். உனக்கு தேவையே அட்வைஸ் இல்லை, வேற எங்கேயாவது போ அர்ஜுன். Why don't you meet some new people, do some soul searching? டாக்டர், எனக்கு இந்த ட்ராவல்லாம் செட் ஆகாது. சரி, இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ இன்னைக்கு இங்கே தங்கிக்க. I'll talk to you. 2 minutes. நான் வந்துட்டேன். அர்ஜுன், டாக்டர் கண்டிப்பாக இங்கே தான் தூங்கணுமா? புது இடம் டாக்டர், தூக்கம் வராது. அதுக்கு தான் ஒரு இன்ஜெக்ஷன் போட சொல்லியிருக்கேன். நல்லா தூங்கி எழுந்திரிச்சாலே உனக்கு உள்ளே இருக்கிற மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மியாயிடும். அப்புறம் தெளிவாக முடிவெடுக்கலாம். இந்தா. இது என்ன? அர்ஜுன், உனக்கு இருக்கிற மாதிரியே சம்டைம்ஸ் எனக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அப்படி நான் லோவாக ஃபீல் பண்ணும்போது மனசுக்கு பிடிச்சது ஏதாவது பண்ண தோணும்.
எனக்கு எழுதுறது பிடிக்கும். அப்படி நான் எழுதின ஷார்ட் ஸ்டோரிஸ் இதில் இருக்கு. நீ தான் நிறைய புக்ஸ் படிக்கிற ஆளாச்சே, படிச்சுட்டு சொல்லு. மார்னிங் பார்க்கலாம். குட் நைட். குட் நைட். ஷார்ட் ஸ்டோரிஸா? என்ன கதை? யூஸ்வலாக எந்த கதையை படித்தாலும் அதில் வர கேரக்டராகவே நான் என்ன இமேஜின் பண்ணிப்பேன். அன்றைக்கும் அப்படி தான். எங்கடா இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. கோடி மக்கள் என்னை சீண்டும் போது வன்மையான மின்னல் காத்திருக்கும். நெருப்பு வெடிக்கும் போது கைய வச்சா நரகத்தில் முன்ன வந்து சாவடிப்பேன். முன்னாடி ரோட செக்ரி ஷர்ட் போட்டு உட்காந்துட்டு இருக்கான்ல, அவன் தான். கோடி மக்கள் என்னை சீண்டும் போது வன்மையான மின்னல் காத்திருக்கும். நெருப்பு வெடிக்கும் போது கைய வச்சா நரகத்தில் முன்ன வந்து சாவடிப்பேன். எதுவுமே பண்ணாதுக்கே 10 நாள் சஸ்பெண்ட் பண்ணுவானுங்க. இப்போ இவ்வளோ பண்ணியிருக்கோம், சும்மா விடுவானுங்கன்னு நினைக்கிறேன். சார் தெரியாமல் பண்ணிட்டோம் சார் அப்படின்னு சொன்னால் நம்ப போகிறானுங்க. அதுவும் கரெக்டு தான். ஆனால் அழகாக இருந்தால இவ்வளோ நாள் நம்ம கண்ணிலே பல்ல பாரு. கண்ணில் தானே பட்டுச்சு, நான் பார்த்தனே. டேய், சாமி சத்தியம் கண்ணில் பட்டுச்சு, நான் பார்த்தேன். டேய் போய் வேலையை பாரு. நான் போகிறேன், நீ போய் ஃபீல் பண்ணு மச்சான். சாப்பிட்றேன். அதான் சொல்றேன்ல, எங்க போனாலும் பின்னாடியே நீ நினைக்கிற மாதிரி என்னால பாரு. வா, வா, வா.
யாராவது பின்னாடி வந்தாங்கன்னா பயந்து ஓடாத, நின்று என்னன்னு கேளு. ம், இங்கே பார், தப்பு என் மேலே தான். தெரியாமல் பட்டுச்சா தான் சாரி கேட்கணும் பின்னாடியே வந்துட்டேன். சொல்லிட்டு போங்க. ஏதோ சொல்லணும் தானே வந்தீங்க. சாரி. பையனை கிளாஸ் ரூம் வரைக்கும் வர வச்சாச்சு. சாரி எல்லாம் கேட்டிருக்கான். எப்படியோ நல்லா இருந்தா சரிம்மா. வாழ்த்துக்கள். அண்ணிய பத்திரமா பாத்துக்கோங்க. குட் மார்னிங் சிஸ்டர். முன்னாடி பசங்க ஆரம்பிச்சிட்டாங்கடி. இப்படி கத்துறது கிண்டல் பண்றது சுத்தமா பிடிக்கல. பிடிக்கலங்கிறது கத்துறது கிண்டல் பண்றது மட்டும்தானா? உன்கிட்ட சொல்றதுக்கு அவர்கிட்டயே பேசிக்கிறேன். மச்சான் இங்க. ஏய் மச்சான் மீனாச்சிரா. டேய், ஏய் சாமி சத்தியம் பண்ணாங்க பாரு மீனாச்சிரா. ஏய் உங்ககிட்ட 2 நிமிஷம் பேசணும். சொல்லு. ஏய் இங்க போ. இப்படி பயந்து ஓடாதீங்க. நின்னு என்னன்னு கேளுங்க. ஏய் பாலை கொடுத்துட்டு போடா. டேய் நம்மளை சுத்தி என்ன நடக்குது? சாரி கேட்க தான் வந்தீங்கன்னு நினைச்சேன். இப்படி வம்பல மாட்டி விட்டீங்களே. நான் நேரில் கேட்கணும் தாங்க நினச்சேன். நீங்கள் தான் கிளாஸுக்கு வர வச்சிங்க. இவ்வளோ தூரம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே நின்று என்னன்னு கேட்டிருப்பேன். நீங்கள் என்னென்னு கேட்டிருந்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்காதுல்ல. டேய் இங்கடா. டேய் சிஸ்டர் பால். ஸ்கூல் டேஸ்லேருந்தே பேஸ்கெட் பால்லாம் ரொம்ப வெறித்தனமாக விளையாடிட்டு இருந்தேன். காலேஜில் சேர்த்ததே ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான். டெய்லி ப்ராக்டிஸ் மேட்ச்னு சுற்றுற பொண்ணால் எங்கள் அப்பா ஸ்டேட்டஸ்க்கு ரொம்ப அசிங்கமாக. இனிமேல் பாலை தொடக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லி தான் இந்த காலேஜில் சேர்த்தார். நீங்கள் எல்லாம் விளையாடுறது பார்க்கும்போது இந்த டிராஃப்ட்ராலே உங்கள் மண்டே உடைக்கணும் போல தோணும். உங்ககிட்ட ஒன்று சொல்லலாமா? நான் கிளம்புறேன். மீனாட்சி, என்ன திடீர்னு? நேற்று ஃபோனில் அவ்வளோ நேரம் பேசினப்போ கூட எதுவும் சொல்ல. இங்கே எதுக்கு வர சொன்னீங்க? அந்த டிராஃப்ட் ரெக்கார்டு சொல்கிறேன். கோச் நம்மளுக்கு தெரிஞ்ச ஆள் தான். நான் பேசிட்டேன். இன்னும் 20 நிமிஷத்தில் மேட்ச். நீ விளையாடணும். அதை கொடுங்களே. கொடுங்க. என்ன விளையாடுறீங்களா? நான் ஒன்று அவரோட சொல்கிறேன். இன்னும் எவ்வளோ நாளைக்கு உன் மனசுக்கு செய்ய முடியாமல் யோசிச்சுட்டே இருக்க போகிறேன்? ஆ, இந்த அப்பா ஸ்டேட்டஸு இதெல்லாம் தூக்கி போடு. லைஃப்பில் உனக்கு என்ன பண்ணுமோ, உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை செய். உனக்கு விருப்பம் இல்லைனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் ப்ளீஸ் எனக்காக. அது என்ன உங்களுக்காக? ரொம்ப நாள் ஆச்சு. இப்படி திடீர்னு சொன்னா. சத்யா,
இந்தா போய் மாற்றிடுவோம். பத்மா பார்த்துமா விளையாட தெரியும்ல. ஏய் ஓ ஓ சீக்கிரமா போணுமா? என்ன பண்ணலாம்? காஃபி? காஃபி. இந்த படிக்கிற புக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு பாஸ்கெட் பால் எடு. ரொம்ப நாள் கழிச்சு மனசு லேசா இருக்கு. 12 வயசுலேருந்து இதுதான் நம்ம பொண்ணோட ஆசைன்னு என்னை சுற்றி இருக்கிற யாருக்கும் புரியல. உங்களுக்கு மட்டும் ஏன் புரிஞ்சுது? நான் ஒன்று சொல்லிட்டா, ம். எனக்கு இந்த அழகாக கோர்வையெல்லாம் சொல்ல தெரியாது. இந்த கண்ணு மூக்கு வாய் மூஞ்சி எப்பவும் பார்த்துட்டே இருக்கணும். எப்படியே ம். நல்லா பேசுறீங்க. இனிமே தினம் தினம் பயந்துட்டெல்லாம் வாழ முடியாது. மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்யணும்னு தோணுது. ம்? போகணும். போகாத. நான் போகணும். போ. அப்பா பா ஒரு நிமிஷம். அப்பா பா அப்பா நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ். பா கதவை திறங்கப்பா. பா ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க. சார் வெளியே வாங்க சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். என்னடா? இல்லை ஒன்றும் இல்லை. என்ன இல்லை, நேற்று நைட்லேருந்து உங்கள் அப்பா ஒரு ஃபோன் கால் கூட பண்ணல. சரி விடு, என்ன பண்ண? 21 வருஷ வாழ்க்கை எனக்காக தூக்கி போட்டு வந்திருக்கா. என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், எனக்கு அவ்வளோ டென்ஷனாக இருக்குது. எனக்கே எப்படி இருக்குன்னா அவளுக்கு எவ்வளோ டென்ஷனாக இருக்கும். அங்க பாரு.
பேசிக்கலாம்ண்ணா. நாங்கள் தான் வந்துட்டு இருக்கேன். எவ்வளோ வேணும்? நான் கிளம்பிட்டேன். ஓகே, எங்கே போகிறீங்க? போயிட்டு வந்துடுறேன். சரி, கதை முடியும். மெதுவா மெதுவா. இந்த மழையில் கண்டிப்பாக போகணுமா? ஏய், 50 தாண்ட மாட்டேன். ம், நீங்கள் 100ல் கூட போங்க. ஆனால் நான் இங்கே தனியாக இருக்கணும்ல. நான் தான் ராணியை விட்டுட்டு போகிறேன்ல. அப்போ நான் நீ என் ஜான்சி ராணி, மை பிரேவ் கேர்ள். ம், ம் எல்லாரும் கிளம்பிட்டாங்கண்ணே. ஃபர்ஸ்ட் போய் கேஷ் எடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க. 2808 பார்த்து போங்க. மழை நிக்கிற மாதிரியே தெரியல. தண்ணி வேற உள்ள வந்துருச்சு. இங்க இருக்கிறது சேஃப் இல்ல. பசங்களா வேற இருக்காங்க. இப்போ மேஸ்திரி வந்துருவாரு. காசை வாங்கிட்டு போங்க. நான் கூப்பிட்டதுக்கு அப்புறம் வாங்க. சார் கொஞ்சம் மறக்காம ஃபோன் பண்ணுங்க சார். கண்டிப்பா கூப்பிடுறோம்மா. ஹலோ ஹலோ ஹலோ, நான் வந்துடுமா? இந்த 15 மினிட்ஸ் வந்துடும். ஹலோ ஹலோ, கேக்குதா? ஹலோ மீனாட்சி, ஹலோ. சிஸ்டர், டாக்டர் வீட்டுக்கு போயிட்டாங்க சார். ஃபோன் பண்ணுங்க. ஹலோ ஹலோ டாக்டர், நான் அர்ஜுன் பேசுகிறேன். என்னடா? நீங்கள் கொடுத்த புக்கில் கடைசி பேஜஸை காணோம். நீங்கள் தானே எழுதிங்க. சொல்லுங்க டாக்டர், என்னாச்சு? எனக்கு என்னாச்சு? சாரி வீராக்கு என்னாச்சு? அர்ஜுன், ஒரு நிமிஷம், பதட்டப்படாத. உங்ககிட்ட நான் 2 டைரி கொடுத்துருக்கேன். அதில் ஒன்று தான் நீ படிச்ச. இன்னொரு டைரி எடுத்து படி. உங்ககிட்ட உள்ள எல்லா கேள்விக்கும் அதில் பதில் இருக்கு. புரியுது. நல்லா இருக்கு. ஏன்ப்பா கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது. அதுவும் அந்த கடையில நானா பார்த்ததுனால. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, 2 நாளைக்கு முன்னாடி தாங்க முடிவாச்சு. அப்படி என்ன அவசரம்? பிள்ளைக்காராச்சி பிடிச்சி போச்சு. அப்படிலாம் இல்லைங்க, ஜோசியர் தான் சட்டை போட்டு முடிக்க சொன்னாங்க. அப்ப முடிச்சிட வேண்டியதா? பாப்பா ரெடியாச்சு, மாப்பிள்ளையுங்க. பாப்பா ரெடி ஆகிட்டே இருக்கு. மாப்பிள்ளை இப்போ தான் ஃப்ளைட்டில் வந்தாரு, வந்துகிட்டே இருக்காரு. கடைசி வரைக்கும் மாப்பிள்ளை கண்ணில் காட்ட மாட்டேங்க. மாப்பிள்ளை கண்ணில் காட்டுறது நம்மள சாப்பிட கண்ட கிடையாது. வாங்க 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 வாங்க. மாமா பாப்பா என்ன நினைக்கிறோம்? மேலே தான் இருக்க, உள்ள போய் என்னன்னு பாருங்க. ஏமா இந்த பூவை கட்டி கொஞ்சம் கொண்டு போய் மேலே வைக்க சொல்லு. இது என்ன லட்டு? எல்லோண்ட சைஸ்ல இருக்குது. ஏக்கோ இவ்வளவு லேட்டாவா வருவீங்க? அதான் வந்துட்டேன்ல. சரி போங்க, மதியமா அங்க தனியா இருக்காங்க. சரி. ஏமா மதி, ஏமா மதி, மதி, மதி. என் பேர் மதி. எல்லா பொண்ணுங்க மாதிரி எனக்கும் எங்கள் அப்பா தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த மனுஷங்கிட்ட பிடிக்காத 2 விஷயம். ஒன்று அந்த மானம் கெட்ட சிரிப்பு. இன்னொன்று, நானும் 4 வருஷமா சொல்லிட்டு தான் இருக்கேன், நீ எப்போ தான் கல்யாணம் பண்ணிக்க போற? அதே 4 வருஷமா நானும் சொல்லிட்டு இருக்கேன். பண்ணா லவ் மேரேஜ் ஒன்லி. இல்லைன்னா நானே ஒருத்தனை கண்டுபிடிச்சி எனக்கு கட்டி வைங்கன்னு சொல்கிறேன். அதாவது பண்ணி தொலைங்க. லவ் பண்ணணும்பா. சாமி ஐயா இந்த வரணுங்க. இது ஆகுறது இல்ல. பின்ன என்ன?
ஒரு வாட்டி பண்ற கல்யாணம் என் இஷ்டத்துக்கு பண்ணணும். ப்ளீஸ்ப்பா, இப்பதான் ஃபேஸ்புக்லாம் ஓபன் பண்ணிருக்கேன். எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சிருவேன். எப்படி ஸ்கூல் படிக்கிறப்ப பக்கத்து பிரிஞ்சு பையனை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஏன்னு கேட்டதுக்கு அவன் கிராப் ரொம்ப அழகா இருக்குன்னு இல்லடா? அப்படிதான்டா சொன்னான். அப்புறம் காலேஜ் படிக்கிறப்போ பஸ் கண்டக்டர் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஏன்னு கேட்டா அவன் தான் ஸ்டெயில கடைசி படியில நின்றுட்டு வர்றான்னு சொன்னான். இப்படி ஒரு செலெக்ஷனே தப்பா இருக்கு. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நாளை காலைல லட்சணமா ஒரு புடவையை கட்டிட்டு கையில ஃபில்டர் காஃபியோட வரவங்களுக்கு கொடுக்குற மாதிரி வந்து நில்லு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சரியா? சரி, வர சொல்லுங்க. அப்புறம் நீ ஃபில்டர் காப்பி போட்டால் மகா கேவலமாக இருக்கும். எங்கள் ஆத்த வேறு வழி இல்லாமல் குடிச்சிட்ருக்கா. அதனால் சாதா காப்பியை போட்டுரு. ஏன்னா ஒரு காப்பினால கல்யாணம்ங்கிற பேர் வரவே கூடாது. என்ன பண்ணி ஐயா சொல்லுங்க ஐயா சொல்லுங்க. இன்னும் 1/4 மணி நேரம் தானுங்க ரெடி ஆயிடுவாங்க. அப்புறம் அங்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்துட்டாங்களான்னு பார்த்து கவனிங்க. சீக்கிரம் தொலைங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு சேலை கட்ட இவ்வளோ தூரம் பாருது ஊரே மாத்திர வேலைங்க ஐயா. அக்கா சூப்பரா இருக்கேன்ல? செமையா இருக்கிறதுன்னு நிஜமாவா சொல்றீங்க? பின்ன நான் மட்டும் ஒரு ஆம்பளையா பிறந்திருந்தா சும்மா கெத்த உன்னை கொத்த தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன். அக்கா அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க. சாமி மா சொல்லுங்கம்மா. உங்க ஐயா பார்த்த மாப்பிள்ளை என்ன பண்றாருன்னு சொன்னீங்க? பாகியவதி ரைஸ் மில் ஓனர். காங்கயத்துலயோ பெரிய ரைஸ் மில். அது மட்டும் இல்லைங்கம்மா, 200 ஏக்கரா தோப்பு. அந்த தோப்புலயே 2 மாடி, 15 லார். என்னங்கன்னு அக்கா, என் அப்பா சொல்ற ஆளை கல்யாணம் பண்ணிட்டு காங்கியம் போய் அதே ரைஸ் மில்ல அரிசி பொடிச்சுக்கிட்டு உட்காரணுமா? இல்ல வேற இல்ல வெளியே போறதுக்கு இது ஒரு வழி மட்டும்தான் இருக்குங்களா? பின்னாடி சூப்பருங்கக்கா, வழி விடுங்க. நீங்க வந்து உட்கார்ந்து பாருங்கய்யா, வந்து நீங்களே கேளுங்க. அத்தா, அப்போட மானத்தை வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்படி ஓடி போறதுதான் பிளானா? வீட்ல எல்லாரும் கூட்டமா இருக்காங்கல்லப்பா, அதான் இங்க வந்துட்டேன். அவங்களாம் புறப்பட்டு போயிட்டாங்களே. அப்படியா? சூப்பர்ப்பா. இல்ல வந்தவங்களுக்கு 4 கிளாஸ் ஃபில்டர் காஃபி கொடுத்தீங்களா இல்ல ப்ரூ காஃபியாவது கொடுத்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணுங்க, அதெல்லாம் ஒண்ணு. இதுக்கு மேல உங்க கூட மல்லு கிடையாது. டைம் செஞ்சு வரமல்லி. ரொம்ப நன்றி. பஞ்சாயத்து முடிஞ்சது. போங்க போங்க போய் புள்ள வீட்டுக்கு படிக்க வைங்க. இந்த பக்கத்துல இருக்கிற கொலையும் வெட்டுங்க. சரிங்கம்மா. என்னதான் இருந்தாலே நீங்க அந்நாட்டுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல போய் அப்படி உட்கார்ந்துட கூடாதுங்கம்மா. ஐயாமான என்ன கருத்துங்க? சும்மா இரு சாமி. அப்படி ஏதாவது பண்ணாதான் உங்க ஐயா சும்மா இருப்பாரு. இல்லைன்னா வாரம் ஒருத்தனுக்கு நான் ஃபில்டர் காஃபி போட்டுட்டே இருக்கணும். என்னப்பா புதுசா புக்கெல்லாம் படிக்கிற பழக்கம்? 23ஆம் பக்கத்தை பாரு. சூப்பரா இருக்கேன்ல? செம்மையா இருக்குப்பா. ஆனா ஒருத்த ஃபீல் பண்ணி எடுத்திருக்கான். என்னதான் இருந்தாலும் இந்த பார்லர் அக்காக்கு 2500 ரூபாய் கொடுத்தது வர்த்து. என்னமா சொன்னீங்க? அவரோட ரியாக்ஷன் அடுத்த நாள் தான் ஆக்ஷன் என்னன்னு தெரிஞ்சது. என்னங்கப்பா ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல. அப்ப கண்டிப்பா எனக்கு ஏதோ பேட் நியூஸா? எவ்ளோய் வா வா வந்து இறங்கு. வா 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 வா. என்னப்பா? ஒரு நிமிஷம். ஏய் சாமி. ஐயா வர வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை சரிங்க என் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன். குடும்பத்தோட வந்துரு. சந்தோஷம் ஐயா, வந்துடுறேங்க. சிறப்புடா. சாமி மா அதே வெள்ளிக்கிழமை நான் வீட்டை விட்டு ஓடி போறேன். அக்கோ எல்லாரும் வந்து வழி அனுப்பிச்சு விடுங்க. என்னம்மா
அப்பாட்டேவா பா இதெல்லாம் கத்துக்கிட்டதே உங்ககிட்ட தான். உங்ககிட்ட பண்ணாம வேற யார்கிட்ட பண்றது? ஓ பாத்திரலாம் சென்னியப்பனா மகளான். வீட்டை விட்டு ஓடி போறதுன்னு முடிவானதுக்கு அப்புறம் டீசெண்டா 2 பேர்த்துக்கிட்ட பேசி பார்த்தேன். ஆத்தா, ஏன் சாமி? நீயாவது உன் பையன் கிட்ட போய் சொல்லு, எனக்கு இந்த மாப்பிள்ளை வேணா, கல்யாணம் வேணான்னு. நான் உன் கூடவே இருந்துக்கிறேன். என்ன ஏன் சாமி அப்படி சொல்ற? உனக்கு வேணான்னா நான் கட்டிக்கிறேன்ப்பா. உன்கிட்டலாம் வந்து சொன்னேன் பாரு. என்ன புள்ள இன்னைக்கு நுரத்தல்ல காஃபியெல்லாம் வாங்கி கொடுக்குற? எனக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கா சித்தி? அதானே பார்த்தேன். சொல்லு. நீயாவது என் அப்பா கிட்ட போய் பேசு ப்ளீஸ். இங்கே பாரு புள்ள, என் மாமா எது செஞ்சாலும் சரியாக தான் இருக்கு. பேசாம மாமா சொல்கிறபடி கல்யாணம் பண்ணிக்கோ. மாப்பிள்ளை நல்லா வாட்ட சாட்டமாக அழகாக தானே இருக்காரு. யாரு பார்த்தா அந்த மூஞ்சிய? சரியா விடு, கல்யாணம் முடிஞ்சிடும். அத்தை பிள்ளைகளுக்கு ஸ்கூல் லீவ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்பத்தாவும் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நீயும் போயிடுவ, நானும் என் புருஷன் வீட்டுக்கு போயிடுவேன். அப்புறம் அந்த பெரிய வீட்டில் என் அப்பா ஒத்தையா இருப்பாரு. இதே நான் விரும்புகிற பையனா இருந்தா அவன் என் கூட இருப்பான், நான் என் அப்பா கூட இருப்பேன். எப்படி புள்ள இவ்வளோ அறிவாக பேசி பழகின? அப்படியே எங்கள் அக்கா பார்த்த மாதிரியே இருக்கு. அப்படியே இந்த மூஞ்சியை வச்சு என் கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லு ப்ளீஸ். காஃபி ஆறிடும் குடி. ஏமா மதி, ஏமா மதி, மதி. இரு இரு, உங்க அப்பா கிட்ட சொல்லி தரேன். சித்தி வேணா சித்தி, இரு, இன்னைக்கு உனக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்ட. இரு, கட்டியாச்சு. ஏப்பல எங்க புள்ள பாரு. உன்கிட்டலாம் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. எப்புல கை வலிக்குது, இந்த கட்டை கொஞ்சம் அவுத்துடு புள்ள. இதாவுக்கிறதுக்கா நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு கட்டினது? எப்புல நான் சொல்றது கொஞ்சம் கேளு. கொஞ்ச நேரம் வெங்கல தொண்டைய மூடு. எப்புல கிளம்புறேன். ஏ எப்புல சொல்றது கேளு புள்ள, இந்த கட்டை கொஞ்சம் அவுத்துட்டு போ புள்ள. என்னங்கம்மா இது? பின்ன உங்க ஐயா மட்டும்தான் சொன்னதை செய்வாரா? நானும் சொன்னதுதான் செய்வேன். நான் அன்னைக்கே சொன்னேன்ல இந்த வீட்டை விட்டு ஓடி போறேன்னு, அதான் போறேன். ஐயா எவ்வளவு செலவு பண்ணி கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிக்காரு தெரியுங்களா? நீங்க உங்க வீட்டுல போறோங்கிறீங்க, கல்யாணம் நின்று போச்சு, ஐயா மனம் போச்சு. சாமி, இந்த கல்யாணம் நின்று போச்சுன்னா உங்க ஐயா மானம் தான் போகும். ஆனா இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா என் வாழ்க்கையே போயிடும் சாமி. எனக்கு போகணும், தள்ளு. நான் விட மாட்டேமா, நீங்க போறதுக்கு நான் விட மாட்டேன். ஐயா அவமானப்படுறதுக்கு விடவே மாட்டேன். எங்க அம்மா இருந்த வரைக்கும் உன்கிட்ட என்ன சொல்லிருக்காங்க சாமி? என் பிள்ளைய நல்லா பாத்துக்க, எது கேட்டாலும் வாங்கி கொடு, என் பிள்ளைக்கு எல்லாமே நீதான் சொல்லிச்சுக்கம்மா. அப்படி சொல்லிருக்காங்கல்ல. இப்போ சொல்லு, உங்க ஐயா மேல இருக்கிற விசுவாசம் முக்கியமா, எங்க அம்மாவோட பாசம் முக்கியமா? அம்மாவை ஞாபகப்படுத்தி விட்டீங்க. அம்மா கையால எத்தனை தடவை சோறு வாங்கிட்டு இருக்கிறது தெரியுமா? பாசம் தாங்கம்மா முக்கியம். நான் இப்ப என்னம்மா பண்ணணும் சொல்லுங்கம்மா, நான் என்ன பண்ணணும்? வெரி குட் சாமி, அப்படி கேளு. நான் இப்போ வீட்டை விட்டு ஓடி போனோம், நீ தான் ஹெல்ப் பண்ணணும். அவ்வளவுதானுங்கம்மா, நீங்க போகணும். நான் முன்னாடி போறேன், நீங்க என் பின்னாடியே வாங்க. எவன் தடுக்கிறான்னு பாக்குறேன். வாங்கம்மா, நீங்க வாங்க. எவன் வந்தாலும் வச்சுட்டு வாங்க. போகையில நம்ம காட்டு வழியாவே போயிருங்க. சாமி, அப்பாவை பத்திரமா பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன். அம்மா, என்ன சாமி நீங்க இப்ப போயேதான் ஆகணுமா? போங்கம்மா, போங்கம்மா. காட்ட விட்டு எப்ப விடுவானுங்கோ, அட அட்டு விட்ட நச்சுக்காரிங்கோ. சார், பக்கத்து டவுன்ல கொஞ்சம் இறக்கி விட்டுறீங்களா? ஏங்க அதெல்லாம் வராங்க, அக்கட்டால போங்க சார் ப்ளீஸ் சார். ஏங்க அக்கப்போர் பண்ணுங்க, தள்ளி நில்லுங்க. போயா. என்னங்க ஏங்க சொல்லிக்கிட்டே இருக்க, நீங்க மட்டும் வந்து பாருங்க. இப்போ வண்டி எடுக்கல,
நீ என்ன தூக்கிட்டு போறேன்னு ஊரை கூட்டிடுவேன். வண்டி எடு. ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு. அப்படியே கொஞ்சம் மலர்னு போங்க. போகுது மெதுவாக தாங்க போ. சரி, இந்த வண்டி எவ்வளவு தூரம் போகும்? வண்டி ரொம்ப தூரம் போகுங்க. ஆனால் என்ன 15 மினிட்ஸில் ஐ எம் கோயிங் டு ஹேவனுங்க. என்னங்க 3 வருஷத்துல லவ்வுங்க. என்னாலும் வெயிட் பண்ணுன்னு சொல்லி போட்டு அங்கே போகிறதுக்குள்ளே கடை மட்டும் போயிட்டாளுங்க. இப்போ என்ன நான் அந்த பொண்ணையை நினச்சிட்டு தாடி வளர்த்து நாயோட திரிவு நினச்சிங்களா? இல்லை வேற கடை தான் படிப்போம் நினச்சிங்களா? மானஸ்துருங்கோய். அதான் இந்த சாணி பவுட்ரு இருக்குல்லைங்க, சாணி பவுட்ரு அதை அரிசி பருப்பில் கலந்து வாழ்க்கை பூங்கோதேன்னு குடிச்சு புட்டணுங்க. கருமாந்திரம் பிடிச்சவனே, பாய்சன் கேஸ் அடனி. உன்னை நம்பி நான் வேற வந்துட்டேன். சரி, குடிச்ச எவ்வளோ நேரம் ஆச்சுடா? அது வெகு நேரம் ஆச்சுங்க, கரெக்டாக சொல்ல முடியலைங்க. ஒரு 6. என்னாச்சு? எனக்கு இருக்கிற பிரச்சனை இவன் வேற. இவன் கெட்ட கேடுக்கு பாட்டு ஒரு கேடு. ஆஸ்பத்திரி எங்க இருக்குன்னே தெரியல. அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு 1.5 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஒரு பாலம் வருங்க. அந்த பாலத்து பக்கத்தால் ஒரு கல்யாண மண்டபம் இருக்குங்க. அது பக்கத்தால் பஞ்ச கலரில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. பார்வதின்னு ஒரு நர்ஸ் இருக்குங்க. அட்மிட் பண்ணிருங்க. உன்ன மாதிரி லவ் ஃபெயிலியூரால சூசைட் பண்ணிக்கிற அத்தனை பேரும் இங்க இருக்கிற ஆஸ்பத்திரி அங்க இருக்கிற நர்ஸையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் பண்றீங்க. டாக்டர், நான் உள்ள போய் பார்க்கலாம்ல? பாருங்க. ஏங்க எதுக்கு என்ன காப்பாத்துறீங்க? விட்டு இருந்தா செத்து போடுங்க. ஆமா, விட்டுருந்தா செத்துருப்ப, அதான் காப்பாத்தினேன். கூறு கெட்டுத்தனமா நீ உன் பாட்டுக்கு அவளையே நினைச்சிட்டு சாணி பவுடர் சாப்பிட்டு நீ செத்துருப்ப. என்னதான்டா ஐ விட்னஸ்னு சொல்லி உள்ள தூக்கி போடுவாங்க. அப்படி தூக்கி உள்ள போட்டாலும் நான் எங்க அப்பா கிட்ட தான் போகணும். ஒரு நிமிஷம், நான் எதுக்கு இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்? நான் கிளம்புறேன். ஏங்க விட்டு இருந்தா நான் வாட்டுக்கு செத்து போயிருப்பேனுங்க. நீங்க வாட்டு. டாக்டர் என்ன சொன்னாங்க? ஸ்டொமக் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். 2 ட்ரிப் குளுக்கோஸ் பாட்டில் கொடுத்தாங்க. முடிச்சோடனே வீட்டுக்கு போக சொன்னாங்க. சூப்பர். வீட்டுக்கு போய் அவளையே நினைச்சு சாவணும்னா செத்துரு. அப்பா வந்துட்டாரு. ஏங்க கூட்டிட்டு போக மனசு இல்லையாக்கா? எங்க அப்பா பார்த்தா செத்தோம் 2 பேரும். 2 பேருங்களா? சூஸ். உங்க அப்பா வந்தா நீங்க தாங்க சாகணும். நான் எதுக்குங்க சாகணும்? அது என்னன்னா, பண்ண லவ் மேரேஜ் தான் பண்ணணும்னு நானும் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு அப்பாவும் ஒத்த கால நின்னோம். விடிஞ்சதும் கல்யாணம். நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். அப்பா இப்போ வந்துட்டாரு. அப்பா இப்போ நம்ம 2 பேரையும் பார்த்தா என்ன நினைப்பாரு? என்ன நினைப்பாரு? நம்ம 2 பேரும் பிளான் போட்டு உங்க கல்யாண வீட்டை நான் பூந்து உங்களை தூக்கிட்டு வந்துட்டேன்னு நினைப்பாருங்க. அதான் நினைப்பாரு. ஏங்க நான் வாட்டுக்கு பொட்டாட சாணி பவுடர் குடிச்சு நிம்மதியாக செத்து போயிருப்பேனுங்க. என்னை கூட்டிட்டு வந்து ஸ்டொமக் வாஷ் பண்ணி 2 குளுக்கோஸ் பாட்டில் ஏற்றி இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்பா விட்டு வரணும். என்னங்க அர்த்தம்? மானங்கிட்ட குடும்பம் போல இருக்கு. எப்படிங்க தப்பிக்கிறது? ஒரு 3 ஆப்ஷன் இருக்கு. அடா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சொல்லுங்க. இந்த ஜன்னலை திறந்து அதை தாண்டி போய் அங்க ஒரு மதில் சுவர் இருக்கு, அதையும் தாண்டி போனா போயிடலாங்களா? ஒரு நிமிஷம். அந்த மதில் சுவரை தாண்டி போனாலும் என் அப்பா ஆள் ஒருத்தன் இருப்பான். உங்களை பார்த்து அருவாலை வீசினான்னா ரைட்டு கால் போயிடும். அந்த 2வது ஆப்ஷன் சொன்னீங்கன்னா புண்ணியமா போகும். அது உங்களுக்கு சரி வராது. யாங்க என்ன ஆப்ஷன் சொல்லுங்க. அது சரி வரல, நான் முடிவு பண்றேன். வெளியே
எப்பா எப்பால எல்லாரையும் தூக்கி அடிச்சு என்னையும் தூக்கிட்டு போங்க. உங்க அப்பா உங்க ஆளுங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு நான் ஏங்க உங்களை தூக்கிட்டு ஓடணும்? பார்க்க வேற புசு புசுன்னு இருக்கீங்க, எப்படி தூக்கிட்டு ஓடுறது? அந்த 3வது ஆப்ஷன் என்னன்னு சொன்னீங்கன்னா பாரு, என் அப்பா எது சொன்னாலும் ஆமான்னு சொல்லிடு. எதிர்த்து பேசினா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. எது கேட்டாலும் ஆமான்னு சொன்னா எனக்கு பிடிக்காதுங்க. உனக்கு உசுறு முக்கியமா இல்லையா? உங்களை பார்க்குற முன்னாடி வரைக்கும் முக்கியம் இல்லைங்க. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஓஹோ, நீ தான் என் பொண்ணை தூக்கிட்டு போன ராஜகுமாரனா? ஏங்க உங்க அப்பா ஏதோ ட்ராமா கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும், என்ன எப்போ ராஜகுமார்னுங்கிறாரு? அவர் கொஞ்சம் அப்படிதான் பேசுவார். எது கேட்டாலும் ஆமான்னு மட்டும் சொல்லுங்க. எதிர்த்து பேசினா எங்க அப்பாவுக்கு பிடிக்காது. அப்படி பேசினா ஆமாங்க. அப்ப நான் வரலன்னா ஒரே தூக்கி போயிருப்பியா? ஆமாங்க. இந்த சித்தியோட கையை கட்டி போட்டு போற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சுல சாமி? எல்லாம் அவன் கொடுக்குற தைரியம் தான். ஐயா ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயா, கையையும் காலையும் கட்டி தூக்கி வாய்க்கால போட்டுறேன். நீ பின்னர் போட மா, வா கொண்டு போயிடு. என் பேர் அம்பிகாபதி கண்ணு. என் பேர் பிரபாங். இது ரொம்ப முக்கியம். நாய் கண்ணு, நரி கண்ணு, ஊராடு போகட்டும். பா, என்னப்பா இதெல்லாம்? பின்ன என்னம்மா, உங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போனா மறுபடியும் ஓட மாட்டேங்கன்னு என்ன நிச்சயம்? என் பொண்ணை பொறுத்தவரை நான் கல்யாணம் பண்ணி வச்சதா தான் இருக்கணும். இதுவும் அப்படியே நடக்கட்டும். கட்டாதாரி ஒன்றும் புதுசு தாடி கட்ட சொல்றாரு. அந்த 3வது ஆப்ஷன் சொன்னீங்கன்னா புண்ணியமா போகுங்க. அந்த ஆப்ஷன் தான் இது. ஏங்க பார்த்து 1 மணி நேரம் கூட ஆகலை, திடீர்னு தாலியை கட்டினா எப்படி கட்டுறது? நான் உங்கள் காரில் ஏறினப்போ இளையராஜா பாட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. அப்போவே நீங்கள் கொஞ்சம் சென்சிட்டிவாக எமோஷ்னல் பார்ட்டி மாதிரி இருந்தீங்க. அப்புறம் இன்னொரு பொண்ணுக்காக நீங்கள் சாகிற அளவுக்கு போயிட்டீங்கல்ல, அப்போ நீங்கள் கொஞ்சம் இன்னசென்ட் தான். அதெல்லாம் விட பார்க்கறதுக்கு நீங்கள் கொஞ்சம் குட். என்ன பேச்சு? ஆட இருங்க, 1000 காலத்து பயிர்லிங்க பேசிட்டு இருக்கணும், இருங்க நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் விட கொஞ்சம் பார்க்கறதுக்கு குட் பாயாக தான் இருக்கீங்க. வெரி குட் கால்குலேஷனுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பேட் பாயா இருந்தா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? 25 இயர்ஸ் 25 வருஷம் வளர்த்த அப்பாவை விட்டுட்டு நான் இங்கே நிற்கிறேன். நீ எல்லாம் கட்டு தாலிய காட்டுறனுங்க. இனிமேலாச்சும் மாப்பிள்ளைன்னு கூட்டு பழகிக்குங்க. டாக்டர் ஏன் இப்படி பண்ணீங்க? அர்ஜுன் ரிலாக்ஸ். டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், நல்லா முடியல. வீராக்கு என்னாச்சு? இல்ல மதிக்கு என்னாச்சு? டாக்டர் நான் யோசிச்ச வெறும் நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும் தான் வருது. எதுவும் ஆயிடக்கூடாது. டாக்டர் நீங்க எழுந்தது தானே, எழுந்தது கொடுங்க. இல்ல அட்லீஸ்ட் அவனுக்கு என்னாச்சுன்னா சொல்லுங்க. அர்ஜுன் நீ படிச்ச 2 கதையும் நானா என் இமேஜினேஷன்ல இருந்து எழுதின கதை இல்ல. வாழ்க்கையில நான் பார்த்த 2 பேரோட ட்ரூ ஸ்டோரி தான் உங்ககிட்ட கொடுத்தேன். பர்சனலா மதிக்கு என்னாச்சு, வீராக்கு என்னாச்சுன்னு நீ தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டேனா ஒரு நிமிஷம். இந்தா
வீரா மீனாட்சி கொல்கத்தா, மதி பிரபா ஹிமாச்சல். கிளம்பு, நேரா போய் பாரு. அவங்க மிச்ச வாழ்க்கைய அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோ. இல்ல எனக்கு டிராவல் பண்றதுல பிடிக்காது, அடுத்தவங்க பிரச்சனை எனக்கு எதுக்குன்னு நினைச்சேனா பாய். இதுக்கப்புறம் உன் டிசிஷன். यात्रियां कृपया ध्यान दें, कोलकाता जाने वाली बस कुछ ही मिनटों में எங்க पिलर नंबर ஹலோ 22 ஏதோ சொல்றாங்க. यात्रियां कृपया ध्यान दें, कोलकाता जाने वाली बस कुछ ही अर्जुन, मिनटों में कोलकाता पिलर बस नंबर இன்னும் 5 மினிட்ஸ்ல 22 வந்துரும். पर पहुंच जाएगी. சரி, ஓகே, தேங்க்யூ, டேக் கேர். அர்ஜுன், டைம் பாஸ்க்கு எல்லாரும் நாவல்ஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ் படிக்கிறோம். நானும் படிப்பேன். அது படிக்கும்போது அதில் வர கேரக்டர்ஸ் ஐ கேன் ஜஸ்ட் இமேஜின். பட் நீ புக்கில் படித்த கேரக்டர்ஸை நேரில் போய் பார்க்க போகிறேன். அதுக்கு ஒரு உருவம் இருக்கு, ஒரு லைஃப் இருக்கு. ஐம் ஸோ எக்ஸைட்டட். எனக்கும் வீரா மீனாட்சி, மதி பிரபா பார்க்கணும் போல இருக்கு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நானும் கூட வரலாமா? நீங்கள் எங்கேயோ போகணும்னு நினைக்கிறேன். இதை விட வேற எதுவும் முக்கியம் இல்லை. நானும் வரட்டுமா? வரலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின். உங்கள் பேர்? சுபத்ரா. சுபா. ஹே அர்ஜுன், உனக்கு ஹிந்தி தெரியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தானே என்ன கூட கூட்டிட்டு போற? செல்ஃபிஷ். ஏடா ஏய் சுபா, சுபா, இங்கே எதுக்கு நிறுத்திருக்காங்க? ரிஃப்ரெஷ் ஆகுதா? இங்கேயா? ஆ, நான் இவ்வளோ தண்ணி இருக்குல்ல, போய் குதிச்சிட்டு. कॉफी? कॉफी? எனக்கு ना उसको नहीं चाहिए. ठीक है. मेरे लिए एक कॉफी. ठीक है, ठीक है. स्ट्रॉन्ग. हाँ. அர்ஜுன், கொல்கட்டாவில் யார் இருக்காங்கன்னு சொன்ன? மதியன் பிரபா. இல்லை இல்லை, வீர மீனாட்சி. அதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே ரெஸ்ட் ரூம். உன்னை கொல்கட்டா பஸ் ஏற்றி விட்டு துணைக்கு கூட வந்தா ஒரு ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு என்னையே கேட்குற இல்லை? கண்ணு கட்டுற தூரம் வர இங்கே எல்லாம் ரெஸ்ட் ரூம் தான். போ. பப்ளிக்காக எப்படி? டேப்பர் மாட்டிக்கிறியா? சொல்லுங்க டாக்டர். ஹலோ அர்ஜுன், எல்லாம் எப்படி போகுது? நாங்கள் தான் போயிட்டு நாளைக்கு ரீச் ஆயிடும் டாக்டர். நான் உனக்கு பிரபா காண்டாக்ட் அனுப்பிச்சிருக்கேன். ஹில் ஸ்டேஷன்னால சிக்னல் கிடைக்காது. ஸோ பிஃபோரை கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு போ. ஓகே டாக்டர்.
ஏய் பஸ் ஏய் சுபா 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 பஸ் வந்துச்சு பேக்ல உள்ள இருக்கு தோ இங்க இருக்கு இதுல ட்ராலி ஓ பேக் தான் நான் பேக் எடுத்துட்டேன் அப்ப ஏன் ட்ராலி அது அவ்வளவுதான் என்ன பண்றது இப்போ எப்படி போறது சுபா வாடா சொல்றேன் கேப் புக் பண்ணியிருக்கேன் நான் 6 மினிட்ஸ்ல வந்துடும் ஹலோ ஹலோ சுபா எங்க போறீங்க இருங்க சுபா என்னங்க कैब बुक पड़े 5 मिनट्स தான் இருக்கு भैया एक प्लेट ठीक है आलू ज्यादा डार्क ठीक है हाँ not even hygienic, you know. 4 days konsa water மாத்துவாங்க. Food quality survey 14% கூட இல்ல. Within a week fever, cold, infection எதுவும் வரலாம். இப்போ என்ன பண்ணணும்? போட்ருங்க. போட்றவா? நீங்க என்ன வேணா பண்ணுங்க. நான் 2 மினிட்ஸ்ல கேப் வந்துரும். कितना हुआ? 20 रुपए मैडम जी. बाबा. कहीं डर्टी. பார்க்க வேற ஒரு மாதிரி இருக்கா. நம்மள வேற எங்க கூட்டி போய் விட்டுற மாட்டாளே. நீ அவ்வளோக்கெல்லாம் வரத்தில்ல சரியா? आपको समझ आया क्या? മലയാളി അല്ലേ തമിഴ് അറിയാം. അത് ശരി. ചേട്ടാ നാട്ടിൽ എവിടെയാ? കൊയിലാണ്ടി കോഴിക്കോട് ഡിസ്ട്രിക്ട്. ആ എനിക്ക് അവിടുത്തെ കല്ലുമക്കായ ഭയങ്കര ഇഷ്ടമാണ്. ചേട്ടൻ കൊൽക്കട്ട വന്നിട്ട് എത്ര കാലമായി? ഓ 10 വർഷമായി. കല്യാണം കഴിഞ്ഞിട്ട് ഇവിടെയാ. വൈഫുണ്ട് ഒരു മോളും ഉണ്ട്. വീട്ടിലേക്ക് വാ കല്ലുമക്കായ ഇവിടെയും കിട്ടും. അടിപൊളി. പക്ഷേ ബംഗാളി ചേച്ചിക്ക് കൊയിലാണ്ടി കല്ലുമക്കായ ഉണ്ടാക്കാൻ അറിയുമോ? അതൊക്കെ ഞാൻ പഠിപ്പിച്ചിട്ടുണ്ട്. നിങ്ങൾ വാ. ഞാൻ ഉറപ്പായിട്ട് വരാം. எக்கச்சக்க லாங்குவேஜ் தெரியும் போல. అన్ని రీజనల్ లాంగ్వేజెస్ వచ్చు. ठीक है. ஆக்சுவலாக ட்ராவல் பண்ண 2000 கிலோமீட்டரை விட இந்த 10 அடி தான் ரொம்ப டென்ஷனாக இருக்குது. ஏன்? இல்லை படிக்கும்போது நான் ஒரு மீனாட்சி இமேஜின் பண்ணியிருந்தேன். பட் ப்ராக்டிக்கலாக வேறு மாதிரி தானே இருப்பாங்க. மீனாட்சி அர்ஜுன் நேத்தே வருவீங்கன்னு சொன்னாங்க. இல்லை சைக்ளோன் ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சு அதான் டிலே. ஓகே இவங்க சுபா என் ஃப்ரெண்டு. ஹாய் ஹாய். வீரா சார். 1 செகண்ட். ஹே ஏன் வெளியே வந்துட்டீங்க? இங்கே நல்லா இருக்கு. சிட். ஆக்சுவலாக கொல்கட்டா இஸ் அ பேக் சிட்டி. இங்கே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்குது. இந்த கேம்பஸில் பாஸ்கெட் பால் சவுண்டை தவிர வேறு எதுவும் கேட்காது. அதனாலே இந்த குவார்ட்டர்ஸில் தான் வீடு வேணும்னு கேட்டு வாங்கினேன். இந்த வீடு கிரவுண்ட் இதை விட்டால் நாங்கள் எங்கேயும் வெளியில் போகிறதில்ல. என்ன சொல்லுங்க மேம். சார் எப்படி இருக்காரு? யா ஹீஸ் ஃபைன். ஏன் என்னாச்சு? இல்லை மேம் உங்களை பற்றி ஓரளவுக்கு தெரியும். உங்கள் காலேஜ் லைஃப் பற்றி அர்ஜுன் சொன்னான். செம்ம லவ் ஸ்டோரி. சாரை பார்க்கலாமா? அந்தமான் கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய
ஹலோ சொல்லுமா. எங்கே இருக்கீங்க? இன்னும் 15 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். நீங்கள் சொன்ன 15 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஹலோ 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 கேக்குதா? ஹலோ ஹலோ அடுக்குமாடி கட்டிடம் தொடர்மழை காரணமாக இன்று மாலை இடிந்து விழுந்தது. அதில் சிக்கிய தொழிலாளர்களையும் மக்களையும் மீட்பு பணியில் மீட்பு படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் 10க்கும் மேற்பட்ட உடல்கள் மீட்கப்பட்டதாகவும் உள்ளே பல பெண்கள் மற்றும் குழந்தைகள் சிக்கி இருப்பதாகவும் அங்கு இருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுபோல் கனமழை காரணமாக நாளை வரை நடைபெறுகிறது அனைத்து சட்டக் கல்லூரி தேர்வுகளும் ரத்து செய்யப்படுவதாக அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக துணைவேந்தர் நிறுவனம். கொஞ்ச நேரம் இருங்கம்மா. போங்கம்மா, அந்த பக்கம் போங்கம்மா. இவர் பாத்தீங்களா? இப்பெல்லாம் யாரையும் பார்க்க முடியாதுமா. போங்கம்மா. சொல்றது கேளுமா. போங்கம்மா. காலையிலே சொல்லிட்டு இருக்கோம்ல. இருங்கம்மா இருங்கம்மா. வேலை பார்க்க முடியுமா? சொல்றது கேளுங்கம்மா. போங்கம்மா. அண்ணா அண்ணா இன்ஜினியர் வீட்டுக்காரமா, இன்ஜினியர் வீட்டுக்காரமா, உள்ள இருந்தவரா? இவங்களை மட்டும் அழைச்சிட்டு போங்க. இவங்க மட்டும் போங்கம்மா. போங்கம்மா போங்க. என்னாச்சுண்ணா? நேற்று ராத்திரி 10-11 மணி இருக்குமா. இன்ஜினியரியா ஏடிஎம் கார்டை கொடுத்து பணம் எடுத்துட்டு வர சொன்னாருமா. நான் பணம் எடுக்க போன இடத்துல மழை அதிகமானதுனால அங்கேயே இருந்துட்டேமா. வந்து பார்த்தா பாருங்கம்மா. எதா இருந்தாலும் கூப்பிடு. லைஃப்பில் யார் இல்லைனாலும் அவர் இருந்தால் போதும்னு நினச்சேன். ஒரே நைட்டில் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு.
இனிமேல் எதுக்கு யாருக்காக வாழணும்னு யோசிச்ச நேரத்தில் என்னானாலும் சரி, யாரெல்லாம் வேண்டான்னு விட்டுட்டு வந்தேனோ மறுபடியும் அவங்க முன்னாடி போய் நிற்கக்கூடாதுன்னு நினச்சேன். அந்த பார்வையும் அந்த சிரிப்பும் எனக்குள்ளே ஏதோ சொல்லிச்சு. அடுத்த நாள் காலையில் என் குழந்தை கண்முழிச்சு பார்க்குற இந்த முகம் இவ்வளோ நெகட்டிவாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். வீரா எனக்காக கொடுத்துட்டு போன இந்த உயிர் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு நான் சந்தோஷமாக இருக்கணும். அவர் அடிக்கடி சொல்லுவார், லைஃப்பில் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது செய்யணும். லாஸ்ட் இயர் அமுதான்னு ஒரு பொண்ணு நம்ம மாதிரி தான் இந்தியன் பாஸ்கெட் பால் டீமில் செலக்ட் ஆயிருக்காங்க, தெரியுமா? இந்த கிரவுண்ட்லேருந்து போன பொண்ணு தான். வருஷத்துக்கு ஒரு அமுதா, அதான் என் சந்தோஷம். வீரா எங்கேயும் போகல, இங்கே தான். இன்ஃபேக்ட் அவர் என்ன சுற்றி தான் இருக்காரு. Hey, Yatra. Hey, say hi. Hi. This is Arjun and this is Hi. Shubha. Hi. நான் கிளம்புறேன். ஏன் 2 நாள் இருந்துட்டு போலாமே? இன்னொரு நாள் வரேன். சாரி. சரி ஓகே கிளம்புங்க. பாய். Bye. அர்ஜுன் அர்ஜுன் நில்ல. அர்ஜுன் எங்கடா போற? அர்ஜுன் I'm talking to you. அர்ஜுன் அர்ஜுன் எங்கடா போற? நான் சென்னை கிளம்புறேன். வேற என்ன சுபா, வெறும் 2 மாசம் என் வாழ்க்கையில் ஒரு பொண்ணு வந்தா எல்லாம் முடிஞ்சுன்னு சொன்னா அதனால் நானும் ஹர்ட் ஆகி என்னை சுற்றி இருக்கவங்களும் ஹர்ட் பண்ணி போதும் சுபா. 4 வருஷம் ஒருத்தனை லவ் பண்ணி வீட்டு விட்டு வெளியே வந்து அவனை கல்யாணம் பண்ணி அவன் தான் வாழ்க்கையில் லைஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது அவன் இறந்த பிறகும் ஒரு குழந்தைய வச்சு என் லைஃப் இன்னும் முடியல, நான் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு, நான் ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கா. நான்லாம் என்ன பண்ணேன் சுபா? என் லைஃப் அப்படியே பாஸ் பட்டன் அமுத்துற மாதிரி அப்படியே நிற்குது. நான் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு சுபா, நான் போகிறேன். அர்ஜுன் நல்லா யோசி. இங்க வந்து இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கும் எனக்கும் கிடைக்கும்னு நினைச்சு நாம இங்க வரல. வந்தோம், கிடைச்சது. அங்க என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாதுல்ல சுபா. வீரா மீனாட்சி 2 பேர்த்த மீட் பண்ண தான் நான் இங்கே வந்தேன். இங்கே வீரா இல்லாதே நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அங்கே போய் மதியம் இல்லை. அர்ஜுன் நெகட்டிவா யோசிக்காத, எனக்காக வா அர்ஜுன். வேற என்ன சுபா, இங்கே வீரா இல்லை, அங்கே மதி இருக்க போறதில்ல. இப்போ என்ன கதைக்கு எண்டிங் தெரியாதானே என் பிரச்சனை? அதை நீயே ஏன் முடிவு பண்ற? நான் பிரபா சார் கால் பண்ணி நான் வரலன்னு சொல்றேன். அர்ஜுன் நான் அர்ஜுன் சொல்லிதான் சொல்றது கேளு. லிசன் டு மீ அர்ஜுன். அர்ஜுன் லிசன் டு மீ அர்ஜுன். கட் பண்ணு. சுபா. ஹலோ ஹலோ ஹலோ, நான் அர்ஜுன் பேசுகிறேன். பிரபா சார் இருக்காரா? அர்ஜுன் ஒரு நிமிஷம் இருங்க, நான் சார் ஃபோன் கொடுக்குறேன். ஹலோ அர்ஜுன். ஹலோ சார், நான் வந்துடுறேன் சார், நான் வந்துட்டு கூப்பிட்றேன் சார். நான் ரீச் கால் பண்ணுறேன் சார். தேங்க்யூ. அர்ஜுன் உன்கிட்ட பேசினது மதி தானே? சேஃபாக தான் இருக்கு, டோன்ட் வரி.
என்கிட்ட ஃபர்ஸ்ட் டே பண்ணிருக்கலாம்ல. ஏய் தூங்கலையா நீ? தூங்கிட்டேன். குட் நைட். सुनो, गाड़ी में प्रॉब्लम हुआ, मैकेनिक सुबह आएगा. गाड़ी में सो रहा है तो सब लोग सो जाओ. சுபா என்ன பண்றது? ஏன் அர்ஜுன், இந்த மாதிரி ப்ளசண்ட்டான நேரத்தில் மறக்கணும்னு நினைக்கிற விஷயம் கூட அழகாக ஞாபகத்துக்கு வரும்ல? புரியல. இதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கியா? லவ் 2 வருஷம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத டேஸ். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். எல்லாம் போச்சு. ஆக்சுவலா என்னாச்சு? இல்லை வேண்டாம். தெரியல அர்ஜுன், நல்லா தான் பேசிகிட்டு இருந்தோம். திடீர்னு என் கால்ஸ் எதுவுமே அட்டன் பண்ணல. 1 மாதம் கழிச்சு அவன் வாட்ஸ்அப் டிபி பார்த்தேன். அதில் அவனோட கல்யாண ஃபோட்டோ. அதுக்கப்புறம் அவனுக்கு கால் பண்ணுறதையே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் ஒரு நாள் அவனை போய் பார்க்கணும். எதுக்கு என்னை விட்டுட்டு போனோன்னு அவன் சட்டையை பிடிச்சி கேட்கணும். இந்த வீடு இருக்குல்ல, உங்க வீடா? இது அவன் வீடு. ஒரு நாள் இங்கே போகணும், அவனை பார்த்து நல்லா கேட்கணும்னு நினைப்பேன். உன்கிட்ட இவ்வளோ பேசுகிறேன்ல, ஆனால் அவன்கிட்ட பேசணும் கட்ஸ் வரல. சுபா ரொம்ப குளிருது, என்னால் இப்படி இருக்க முடியாது. இரு இந்தா. சுபா 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 இங்க என்ன பண்ற நீ? அர்ஜுன் கைவிடு. எங்க போறேன்னு சொல்லிட்டு போக மாட்டேன். ஆஃப் தேடிட்டு இருக்கேன். பக்கத்துல வச்சு பார்த்தா காணோம். பதட்டமா இருக்குது. ஏய் பாத்து போக மாட்டேன். கார் வந்து இடிச்சா என்ன வருது? ஏதாவது யோசிக்கணும். பாத்து போ எத்தனை டைம் சொல்றது? ஏதாவது சொல்லிட்டு போட மாட்டே நீ. எப்போ பார்த்தாலும் சீக்கிரம் கால் பண்ணு. சிக்னல் ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. சீக்கிரம். ஹலோ சார், அர்ஜுன் பேசுறேன் சார். ஓகே சார்.
என்னாச்சு என்ன சொன்னாரு அவர் ஃப்ரெண்டு வந்துட்டு இருக்காரா வந்துடுவாரா ஏங்க அர்ஜுன் தானே நீங்க நீங்க ஏங்க தமிழ் பேசுறவங்க தெரியலையா பிரபா சார் தான் அனுப்பிச்சாரு வாங்க பிரபா சார் அனுப்பிச்சவர் தான் பார்த்து வாங்க அர்ஜுன் என்னங்க அர்ஜுன் என்னடா உனக்கு வண்டி ஓட்ட தெரியாத மெதுவாக ஓட்டுறேன்னு பார்க்குறீங்களா இந்த நேரத்தில் இப்படி தான் ஓட்ட வேணாம் கொஞ்சம் குளிக்க ஓட்டணும்னு வைங்க அப்புறம் வண்டி போச்ச திருப்பிங்க சாரிங்க அது ஊரில் அப்படியே பேசி பேசி பழக்கமாகி போச்சுங்க நல்லா பார்த்துக்குங்க இதே வேலை நம்ம ஊருக்கு போனால் பார்க்கவே முடியாது நேற்றுலேருந்து பார்த்து தான் சார் இருக்கும் சமஸ்னோ அப்படியா இன்னொரு 10 கிலோமீட்டர் தான் அதுக்கப்புறம் நம்ம ஏரியா வந்துடுறேன் அங்கே போயிட்டோம்னு வைங்க அப்புறம் மழையும் கூட பெய்யாது ஓ நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா நான் இங்கெல்லாம் இருக்கிறது இல்லைங்க கிறிஸ்துமஸ் ஆனால் இங்கே வருவேன் ஒரு 10 நாள் சாரோட ஜம்முன்னு நல்லா சரக்கு இருக்கலாம் போட்டு புது வருஷம் பிறந்தோட பொட்டி கட்டிட்டு ஊருக்கு போயிடுவேன் சார் எப்படி இருக்காரு அவருக்கு என்ன ஜம்முன்னு இருக்கிறாரு கல்யாணம் ஆயிடுச்சா ஓ அதெல்லாம் ஆச்சுங்க லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜா அது ஒரு பெரிய கூத்து அவங்க வைஃப் பேர் மதி தானே ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும் முன்னாடி பார்த்துக்கிறீங்களா இல்லை மேடம் பற்றி கூட நிறைய தெரியும் அப்பா பொண்ணு கோல்டு வார் அதெல்லாம் சாரை பற்றி தான் ஆனால் பிரபா சார் செம்ம இன்னசென்ட்ல யாரு எங்க ஆள் இன்னசென்டா என்ன பேர் சொன்னீங்க பிரபாவா அப்படித்தானே உங்களுக்கு தெரியும் எங்க சாரோட முழு பேர் உங்களுக்கு தெரியுமா பிரபாகரன் டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் நீங்கள் பரவாயில்லைங்க சார் வந்த கொஞ்ச நாள் நல்லா ஒட்டிட்டீங்க என்கிட்ட அப்படிங்களா ஆமாங்க இதுக்கு முன்னாடியில் ஒரு ஆஃபீஸர் இருந்தாருங்க அப்புறம்லாம் அப்படியே உரப்பாக இருப்பா அப்படி எப்படிங்கண்ணா உரப்பாக இருப்பா அப்படி சார் என்னங்கண்ணா டிஜிபி வச்சதெல்லாம் வச்சுருக்கீங்க எவ்வளோங்கண்ணா ஆச்சு நம்ம எங்கேயும் காசு கொடுத்து வாங்குறது நம்ம மச்சான் துபாயில் இருக்கிறான் சீதனத்தோடு சேர்த்து இதுவும் ஒன்று ஆகி போச்சு அங்கேயும் லஞ்சம் நான் ஏதோ லாக்லாம் போட்டுருதுங்க அட என்னங்க சார் நம்ம என்ன திண்டுக்கல்லேருந்து பூட்டா வாங்கி போட போகிறோம் 1 2 3 நாள் கூடங்க திறந்துறேன் சார் ஃபோட்டோ பிடிக்காதீங்க சார் வெக்கமாக இருக்குது ஆடா சரிங்கண்ணா சிரிச்சா ஜம்முன்னு இருக்கீங்க ஆமாங்க சார் எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க ஆனாலும் நீங்கள் ரொம்ப தமாசுங்க சார் ரிப்போர்ட்டிங் பிரபாகரன் சார் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொண்ணு கூட்டம் சார் பப்ளிக் நியூசன்ஸ் சார் பக்கத்துல ரிப்போர்ட் பண்ணுங்க சார் ஓவர் ஓகே ஆன் த வேங்க என்னங்கண்ணா சார் நேராக பஸ் ஸ்டாண்டு கொடுங்க வண்டியை கோயில் பஸ் ஸ்டாண்டுங்களா சரிங்க ஆமா நிக்கிறாங்கல்ல அப்ப கூட்டத்தை வேலைக்கு விடுங்க அதுக்கு தானே சம்பளம் வாங்குறீங்க உங்ககிட்ட போய் சொல்ல வந்த மாதிரி என்னையும் சொல்ல வேணும் ஏங்க சார் உள்ள அந்த பேச்சு பேசுதுங்க ஐயோ அந்த புள்ள எப்பவுமே இப்படிதான் நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் ஏதோ ஒன்று பேசி கூட்டத்தை கழிச்சு விடுங்க. வழி விடுங்கப்பா டீயை குடுறா சார் என்னடா சார் விடிஞ்சிச்சுங்க வீட்டுக்கு போட்டுமா சார் ஏண்டா ராத்திரியான தண்ணியை போட்டு அந்த லோலயம் பண்ற இப்போ என்னடா பம்புற வீட்டுக்கு போறாராமா ஏங்க சார் மாப்பிள்ளை வீட்டுக்கு போறா அப்படியாமா என்னென்ன கேளுங்க ஏய் இங்க வா சார் எனக்கு அந்த ஆனந்த வீரன் வந்து தண்ணியை போட்டு நைட்டு 10 மணிக்கு மேலே வீட்டு விட்டு வெளியே வந்து பாரு இல்லைங்க சார் தோலை உடிச்சு போடணும் ஆகும் போடா சரிங்க சார் இங்க பாருங்க என்னங்க அது ஃபோட்டோ எடுத்தது நீங்கள் தானே ஆனால் ஃபோனுன்றது இல்லைங்க அது ஒன்றும் இல்லைங்க தீபாவளி சிறப்பு பரிசு இருக்குதுனாங்களா அதை அனுப்பிச்சி விட்டேங்க ஏனுங்கண்ணா இந்த பொண்ணாருன்னு சொன்னீங்க நான் தான் சொல்லவே இல்லையா புரியுதுங்க புள்ள பேர் மதிங்க மதிவதனி அவங்க எப்போ பேர் சென்னியப்பன் நம்ம கோபி மார்க்கெட் இருக்குதுல்ல அதில் உள்ள கடையெல்லாம் அவர் தான் லீஸுக்கு எடுத்துருக்கா அப்படி
பேசிடலாங்களா? வேணும்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. ஒரு டீ ஒன்று விடுங்க. என்ன சொல்ற நீ இப்போ? டேங்க் ஃபுல் பண்ணிடுங்க. அப்பா சொல்லுது, அம்மாயும் சொல்லுதுன்னு எவனையாவது கட்டி. எவ்வளோம்மா போடணும்? அப்பா என்ன பாரு, அப்பா கிட்ட எவ்வளோக்குமா போடணும்? லவ் மேரேஜ் ஒன்லி. மா ஃபோன் உள்ளேம்மா பங்கில் வந்துட்டு. இப்போ என்ன என்னோட ஒரு ஃபோன் காலால உன் பங்க் எரிச்சிடுமா? நீ எல்லாம் பேசினாவே எரியும். சார் இந்த அறத்தை பிடிச்சி உள்ளே போடுங்க சார். இதோட பெரிய தொல்லையாக போச்சு. விட்டுருவாங்களா? போலீஸ்காரனா ஏத்தாலும் போச்சு. சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார் இருக்காரா? இருக்காரு சார். அவன் பொண்ணோட அப்பா. அவரை வச்சு நேரம் பேசி முடிச்சாலும் கூட்டம். வாங்க சார் பேசிக்கலாம் வாங்க. ஏங்க அந்த பிள்ளையோட அப்பா வந்திருக்கிறாருங்க. அதான் வான் பண்ணி அமுச்சு விடுங்க. அட ஏங்க இந்த பிள்ளை இல்லைங்க, நீங்கள் போட்டோ பிடிச்சிங்களே அந்த பிள்ளையோட அப்பா. அவரு என்ன பண்ணுறீங்க? இருங்க வர சொல்கிறேன். பூசை சார் நீங்கள் மட்டும் வாங்க. வணக்கம் தம்பி. வணக்கம். உட்காருங்க. தொந்தரவுக்கு மன்னிக்கணும். இல்லைங்க பரவாயில்ல. அது நமக்கு வேண்டிய பொண்ணு. எந்த பொண்ணு? அந்த 2 பசங்களோட சேர்த்து பிடிச்சி வச்சிருக்கீங்களே அந்த லவ் மாட்டேங்களா? லவ் அது மண்ணாங்கட்டியாவது. வேலை வெட்டியில் அதை வந்து தம்பி லவ் பண்ணுவா. 3 ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாம் நம்ம குடும்பத்தை சேர்ந்ததுக்கு தான். கேஸ் ஈஸு போட்டிங்கன்னா டிவி பேப்பர் நியூஸ்ன்னு வந்துடும். அதுக்கு வாழ்க்கை பாலாயிரம். இல்லை இல்லைங்க, அது ஆல்ரெடி சொல்லிட்டேன். அது ஏங்க நீங்கள் வந்துட்டு என்ன இருந்தாலும் முறைன்னு இருக்குல்ல, பார்த்து பேசி சொல்லணும்ல சார். டீ காஃபி ஏதாவது? அதை முதலே கேட்டிருக்கணும். சரி வரணுங்க. தம்பி ஒரு சின்ன உதவி. என் பொண்ணு ஃபோட்டோவை ஒருத்த பத்திரிக்கையில் போட்டிருக்கான் இந்த 28ஆம் பக்கத்தில். அது யாருன்னு தெரியல. பத்திரிக்கை ஆஃபீஸில் விசாரிச்சா எந்த தகவலும் கிடைக்கல. சொந்தக்காரங்களோட பெரிய ரோதனையாக போச்சு. அது யாருன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கொஞ்சம் புண்ணியமாக போகும் தம்பி. சார் அதை பற்றி நானே உங்ககிட்ட பேசணும் தான். மனசில் படிச்சு அப்படி கேட்டுடுங்க. வேண்டானா வேண்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்ன என் பொண்ணு கல்யாணம் பண்ணால் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும். வேற என்ன யோசிக்கிறது? அப்புறம் என்னங்க? வேற ஒரு பிரச்சனை. நாங்கள் எந்த ஆளுங்கன்னு அடைச்சி நீங்க வேற அந்த கர்மாந்தரெல்லாம் இல்லவே இல்லை. இதுல வேற ஒரு சிக்கல். அட என்னதாங்க பிரச்சனை? தம்பிப்பா என் பொண்ணுகிட்ட போய் உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், தங்கமான போலீஸ்காரன், நான் அவட்ட போய் சொன்னா கை கொடு. மாசாணியம்மா சத்தியமா ஒத்துக்க மாட்டான், ஒத்துக்கவே மாட்டான். சார் அது உங்க பொண்ணு தானுங்க? என் பொண்ணே தான். ஆடம் அப்படி ஒரு ஆடம். என்னையே மாதிரி லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்குவாளா இல்ல எவரையும் ஒருத்தரை கூட்டிட்டு வருவாளா நான் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? உங்களுக்கு நான் ஓகேங்களா? ஓகே. கல்யாணத்துக்கு ஒரு பிளானை போடுவோமா சார்? அந்த பிளான்ல நம்பர் 1 புள்ளியோட அப்பா சென்னியப்பன் தான். வர வெள்ளிக்கு அடுத்த வெள்ளி என் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன், குடும்பத்தோடு வந்துருவிடோய். அதே வெள்ளிக்கிழமை நான் வீட்டை விட்டு ஓடி போறேன். எப்படி புள்ள இவ்வளோ அறிவா பேசி பழகின? அப்படியே எங்க அக்கா பார்க்குற மாதிரியே இருக்கு. அப்படியே இந்த மூஞ்சியை கொண்டு போய் எங்க அப்பா கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லு ப்ளீஸ். ஏமா மதி நீங்க போகணும், நான் முன்னாடி போறேன், நீங்க என் பின்னாடியே வாங்க. எவன் தடுக்கிறான்னு பாக்குறேன். வாங்கம்மா. ஐயா ஐயா மதியமா கிளம்பிட்டாங்க, நம்ம காட்டு வழியா தான் போறாங்க. அவளை கொஞ்சம் மலர கிளம்பு. என்னங்க ஒத்தாசி நானும் வரேங்க. வாங்கல ஒரு ரெட்டு பார்த்துட்டு போயிடலாம். சரிங்க. யோ பைசைக்கு ஏத்த மாதிரி நடந்துங்க மாப்ள. ஐயோ மாமா உங்களை இல்லைங்க பாபா, நீங்க வேற ரகங்க. மிஸ்டர் பிரபாகரன்,
எப்படியோ நீங்க ஹாஸ்பிட்டல்ல தான் கல்யாணம் பண்ண போறேன்னு முடிவு பண்ணிட்டீங்க. என்னவோ பண்ணுங்க. காலையில 7 மணிக்கு எனக்கு ஓபி. அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலை காலி பண்ணிடுங்க. ஓகே? கட்டுத்தாலிய காட்டுறனுங்க. இனிமேலாச்சும் மாப்பிள்ளைன்னு கூட்டு பழகிங்க. மதி வா. ஐயோ டாக்டர், என் பொண்ணுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுங்களேன். சார், எப்போ எது வேணாலும் நடக்கலாம். எதுவும் சரியாக சொல்ல முடியாது. முக்கியமாக அவங்க மைண்டில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்த்துக்குங்க. அவங்க வேற எங்கேயாச்சும் வேணால் போட்டோம். நீங்கள் இதை பற்றி அவங்கக்கிட்ட பேசவே வேணாம். பட் எனிவே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக இது க்யூரபிள் தான். அதெல்லாம் தாண்டி எனக்கு எதுவும் இல்லை, ஐம் ஆல் ரைட்னு ஃபீல் பண்ணிட்டாலே போதும். அதுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்ணுறது தாங்க லைஃப். ஏதோ சொல்கிறீங்க, நல்லதே நடக்கட்டும். சார், இது வரைக்கும் கஷ்டம் தெரியாமல் என் பொண்ணை நான் வளர்த்துட்டேன். இனிமேல் வளர்க்கறதுக்கு எனக்கு தெம்பு இருக்கு. ஆனால் நீங்கள் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் வேற. ஆமாம், நீங்கள் நிதானமாக இருங்க. நான் போய் பேசிட்டு வந்துடுங்க. என்ன டிஎஸ்பி சார், உங்கள் பிளான் டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு வேண்டான்னு யாரோ டிசைட் பண்ணியிருக்காங்க போல. அப்படிலாம் யாரும் டிசைட் பண்ண முடியாது. இப்போ கூட ஒன்றும் இல்லை, அப்படியே ஓடி போயிடுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் லைஃப்பில் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் வேண்டாம் டிஎஸ்பி. இந்த சிச்சுவேஷன் இப்படி சிரித்து பேசுகிற பொண்ணு தான் வேணும்னு அடம் பிடிச்சா. உங்கள் தலையில் நீங்களே மண்ணள்ளி போடணும்னு முடிவு பண்ணா நான் என்ன பண்ண முடியும்? அப்புறம் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? ஒரு போலீஸ்காரனுக்கு வைஃபா லவ்வரா இருந்தா கண்டிப்பா என்ன ஒரு ரெட் கலர் ஆம்னி வேன்ல தூக்கிட்டு போய் ஒரு பாழடைஞ்ச பங்களால இறக்கி விட்டு உன் புருஷனை ஃபோன் பண்ணி வர சொல்லுன்னு சொல்லுவாங்க. நானும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்க வாங்கன்னு சொல்லுவேன். நீங்களும் பதறி அடிச்சிட்டு வந்து மதி மதி மதின்னு கத்துவீங்க. கடைசியில உங்க கண்ணு முன்னாடியே என்ன ஏதோ பண்ணிடுவாங்க. கரெக்டா? ரொம்ப சினிமா பார்க்குறீங்க நீங்கள். நடக்குதா இல்லையா? இருக்கலாம், 100ல் ஒருத்தருக்கு இருக்கலாம். அந்த 99 பேரை விட்டுருங்க, என்னை பற்றி பேசுவோம். உங்களால் எனக்கு ஒரு ப்ராப்ளம், அதனால வேற ஆப்ஷனே இல்லாமல் பாவப்பட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா லைஃப் லாங் நீங்கள் அந்த கில்ட்டில் இருப்பீங்க. நான் ஹாப்பியாக இருந்துப்பேன். இந்த டீல் ஓகேனா எனக்கு ஓகே. ப்ராமிஸ்? சரிங்க. ப்ராமிஸ். இன்னொரு ப்ராமிஸ் இருக்கு. சொல்லுங்க. அவனை சும்மா விடக்கூடாது. யார்? அந்த ரெட் கலர் ஆம்னி வேன் அவன் சாவு உன் கையால தான் இருக்கணும் டிஎஸ்பி. அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொலை பண்றோம். அவங்க இடத்துல நான் இருந்திருந்தேன்னா எவ்வளோ அழுதுருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க 2 பேரும் பிரச்சனையை பற்றி யோசிக்காமல் அடுத்து எப்படி சந்தோஷமாக இருக்கணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான் தோணும், எப்போவுமே அவங்க இப்படி சந்தோஷமாக இருக்கணும்னு. இப்போயும் அப்படி தான் இருக்காங்க. ஏ பையா, பிரபா சார் கெஸ்ட் 2 கெஸ்ட் ரூம் நம்பர் 305. ठीक है सर. எல்லாம் டீடைலா சொல்லிட்டேன் அர்ஜுன். ஓகே, நீங்க ஈவினிங் பார்ட்டில மீட் பண்ணுவோம். நீங்க போய் ஜம்மன் ரெடியாங்க. பிரபா சார் அவர் இல்லாம பார்ட்டியே இல்லைங்க. சரக்கு அடிப்பீங்கல்ல? அப்படி போடு. நம்ம ஏடா நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். வாவ், ஏன் அர்ஜுன் உன் ஹனிமூனுக்கு கூட இப்படி ஒரு இடத்துக்கு வரக்கூடாதுன்னு தானே நினைச்சேன். இனிமே யோலி ஒன்ஸ் இந்த மாதிரி
ஒரு ட்ராவல். நீயும் நானும் இங்கே தான் வரணும். ஜஸ்ட் மெமரிஸ்க்காக. ம் வரலாம். அதுக்கும் ஹஸ்பண்டும் என் பொண்ணுட்டையும் ஒத்துக்கணும். கல்யாணம் ஆனா ஆனா ஏய், யார்கிட்டயும் அவ்வளோ பேசாத நீ எப்படி ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே உன்னை பற்றி எல்லாம் சொன்ன? அது ஆக்சுவலாக ஃபஸ்ட் மீட்டிங் இல்லை, செகண்ட் மீட்டிங். ஒரு 20 days முன்னாடி சென்னையில் ஒரு காஃபி ஷாப்பில் ஒரு பொண்ணை பார்த்தேன். யார்கிட்டயோ கத்தி அழுது ஃபோனில் பேசிட்டு இருந்தாங்க. போய் என்ன பிரச்சனைன்னு கேட்கணும்னு தோணுச்சு. பட் என் கேரக்டரில் அதே பொண்ணை பஸ் ஸ்டாண்டில் பார்க்கும்போது அதே மாதிரி ஃபோனில் கத்தி அழுதுருந்தான். ஆனால் இந்த வாட்டி போய் கேட்கணும்னு தோணுச்சு. போய் பேசினேன். கவலைப்படாது, இப்போ நான் ஏன் இதுக்கெல்லாம் கேட்க மாட்டேன். நானும் இனிமேல் அழ மாட்டேன். சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. ஹேய், இந்த லுக் செம்மையா இருக்கு. உன் ட்ரெஸ் கூட நல்லா இருக்கு. பரவாயில்லையே, உனக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் பண்ண தெரியுது. ஹே அர்ஜுன், என்ன எங்கே நின்ட்டீங்க? உள்ளே வாங்க. நீங்களா கூட்டு வந்துருக்கலாம்ல, இவருக்கு தான் பழக்கம் இல்லை. ஐயோ வாங்க. சொல்லுங்க தம்பி. அர்ஜுனுங்க. வாங்க வாங்க. மாப்பிள்ள சொன்னாருங்க. சௌக்கியங்களா? உள்ள போங்க, கூட்டு போங்க. சரிங்க. சாமி, ஏய் யாருன்னு தெரியலையா? சென்னியப்பா, மதியங்க அப்பா. ஓ சரி வாங்க. சரி, என்ன சாப்பிட்றீங்க? இல்லை பிரபா சார். அட, இங்கே தானே இங்கே நின்று இருந்தாரு. இருங்க, நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன். Hey Arjun. Hi sir. What's up? Sir, Shubha. Hi Shubha. Hi. Hey, சாரிப்பா, கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு, அதனால தான் வர முடியல. சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். மேம். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சார். வாடா. மதி, அர்ஜுன். ஹாய் அர்ஜுன், எப்படி இருக்கீங்க? மீனாட்சி எப்படி இருக்காங்க? குட்டி பண்ணி யாத்ராவை பார்த்தீங்களா? ஆக்சுவலி அவங்களும் இன்வைட் பண்ணியிருந்தேன், ஆனால் ஏதோ டோர்னமெண்ட் இருக்குன்னு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஹாய் மேம். ஏய் ஹாய், நீங்கள் அழகாக இருக்கீங்க. தேங்க்யூ. எப்படி சார்? அது அப்படி தான். இதான் ரியாலிட்டி. வி ஹேவ் டு அக்செப்ட் இட். டெய்லி குட் நைட் சொல்லி தூங்க வச்சிருவேன். நான் குட் மார்னிங் பேபின்னு சொல்லி காலையில் எழுப்பும்போது பயமாக இருக்கும். ஐ திங்க் கல்யாணம் ஆகி 15th day இருக்கும்னு நினைக்கிறேன். எழுப்புறேன், எந்திரிக்கவே இல்லை. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திரும்பி என்னை பார்த்தா, கண்ணடிச்சு சிரிச்சா. அத்தான் என் மதி. என் மொத்த லைஃப்பையும் மாற்றிட்டான். கண்டிப்பாக எனக்கு தெரியும் என் பொண்டாட்டி ஒரு நாள் சாக தான் போகிறான். சார் என்ன சார்? என்ன சார், எல்லாருக்கும் அந்த ஒரு நாள் வரதான் போகுது. எனக்கு, உனக்கு, எல்லாருக்குமே. என்ன, நமக்கு முன்னாடியே மதி நாளைக்கே செத்துட்டான்னு வச்சுக்கோ, நான் பாட்டுன்னு அழுதுட்டுலாம் இருந்தேன்னா என்னை பேயா வந்து சாவடிப்பா. லைஃப் ரொம்ப சிம்பிள் அர்ஜுன். ஹியூமனோட லைஃப் ஸ்பேன் 120 yearsன்னு சொல்லுவாங்க.
என்னோட தாத்தா உன்னோட தாத்தாலாம் 100 வயசு வாழ்ந்துருக்காங்க. 190 ஆச்சு, 90, 80 ஆச்சு, 80, 70 ஆச்சு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் நீ நான் எல்லோரும் 50th தாண்டாலே we are blessed. இப்போது எல்லாருமே சொல்லுவாங்களே நீ 100 வருஷம் நல்லா இருங்க, ஐயோ வேணாண்டா சாமின்னு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். நமக்கே தெரியும் நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே ஃபேக். ஆனால் அந்த ஃபேக்கான லைஃப்பில் ஒரு நல்ல லைஃப் வாழ்ந்துட மாட்டோமான்னு we just trying. லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணாச்சு. நாளைக்கே உன் ஆப்போசிட்டில் யாராவது ஒருத்தர் ஹாய் சொன்னாங்கன்னா நல்ல சிரிச்ச முகத்தோட ஹாய் சொல்லு, அவ்வளோ தான்டா லைஃப். சார் நேரமாகி போச்சு, வாங்க. வரேன். ஏய் வாடா. அர்ஜுன், சுபா, என் லைஃப்பில் மறக்கவே முடியாத ட்ராவல் இது. என் மனசில் இருந்த பயமும் நடுக்கமும் என்னை விட்டு போய் மனசு லேசாக இருக்கு. உங்ககிட்ட நிறைய பேசணும், நிறைய சொல்லணும்னு தோணுது. சீக்கிரம் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ சுபா. அம்மா, இன்னும் 10 நிமிஷம் நான் வீட்டுக்கு வந்துடுவேன். அப்பா கிட்ட சொல்லிடுங்க, பழசெல்லாம் அதுவும் பேசுவேன் நான். இரு சுபா, ஏய் சொல்லுடா. இன்னொரு 2 minutes. அர்ஜுன்,
சீக்கிரம் பேசிட்டு வா. சுபா ஹாய் ஹலோ கேட்க வரல. പിന്നെ எதுக்குடா என்னை விட்டுட்டு போன? അല്ല അത് അന്നത്തെ സാഹചര്യത്തിൽ முகரக்கட்டுக்கு பெல்ஸ் கேக்குதா? சுபா ஏய் வா வா வா. ரொம்ப நாளா மைண்ட்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு கிளியர் ஆயிடுச்சு. அர்ஜுன் செம்ம அடி. நீ பார்க்கலல? சுபா, ஒரு விஷயம் மைண்டை ரொம்ப நாளாக டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கு. உங்ககிட்ட எப்படி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், அர்ஜுன் சுபா ரெடி ஸ்டெடி கோ.